பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு தைரியப்படுத்துவார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் தனக்கு பதில் கொடுத்த விதத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் கூப்பிட்ட நாளிலேயே மறு உத்தரவு வந்தது என்று அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? நம்மில் பலரும் அநேக காரியங்களுக்காக கூப்பிடுகிறோம். நாம் நினைக்கிறது உண்டு, என்ன தெரியுமா, என் கூப்பிடுதலுக்கு இன்னும் பதில் வரவில்லையே, எப்பொழுது தேவன் என் ஜெபத்தை கேட்பார், எப்பொழுது எனக்கு பதில் தருவார் என்று அநேகர் நம்முடைய உள்ளங்களிலே கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்பரே, நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பக்தனாகிய தானியேலுக்கு அவருடைய ஜெபத்திற்கான பதில் 21 நாட்கள் காத்திருந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் ராஜாத்தியாகிய எஸ்தர் அவருடைய ஜெபத்திற்கு 3 நாட்கள் உபவாசத்திலேயே பதிலை பெற்றுக்கொண்டார். 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்திருந்தவன் எதிர்பாராத நேரத்தில் இயேசுவால் சுகம் பெற்றான். இப்படி பல விதங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு காலாகாலங்களில் ஜெபத்திற்கான பதிலை தந்தவர். நமக்கு பதில் தராமல் இருப்பாரோ? நிச்சயமாய் பதில் தருவார். நமக்கான மறு உத்தரவு வெகு தொலைவில் இல்லை. நமக்கும் மறு உத்தரவு தந்து நம்முடைய ஆத்துமாவிலேயும் பலன் தந்து நம்மையும் தைரியப்படுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு மறு உத்தரவு தந்த விதத்தை நாங்கள் தியானித்தோமே. கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர் என்று தாவீது சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்தோமே. மட்டுமல்ல, ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் தைரியப்படுத்தினீர் என்பதையும் ஆண்டவரே தாவீது சொல்லி இருக்கிறதை நாங்கள் வாசித்தோமே. தமக்காய், தம்முடைய அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே மறு உத்தரவு தந்து உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். காத்திருக்கிற நேரங்கள், ஆண்டவரே, சோர்வுக்குள்ளாகிற நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.